எலுமிச்சை மரம் அப்படிங்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். கேதுவுடைய எலுமிச்சை விருட்சம் தரக்கூடிய மரம். அதாவது எலுமிச்சை என்பது நெகட்டிவ் எல்லாம் அழிச்சு பாசிட்டிவ குடிக்கக்கூடிய ஒரு பழம். அதனால அந்த மரத்தை வளர்ப்பது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்விலும் கூட எப்பப்ப கஷ்ட காலங்கள் வருதோ அந்த காலங்கள்ல அது உதவியா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான லக்கி நம்பர்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா 3ஆம் எண் என்பது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 3 அப்படிங்கிறது ஜெனரலா 3 பேர் போகக்கூடாதும்பாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முக்கிய தேதிகள், இவங்க ஜெயிச்ச தேதி, வேலை கிடைச்ச தேதி, வாழ்க்கை மாற்றம் ஃபேவரபிளா எல்லாமே 3 சம்பந்தப்பட்டிருக்கும். அப்ப 3ஆம் நம்பர் என்பது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். இதுல விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்குகள் விதியாகாது. பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் எண் கை கொடுக்கும். இந்த புகைப்படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அது என்னவா? கண்டிப்பா கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலேயே மகாவிஷ்ணு உடைய படங்களை பார்ப்பதும் பெருமாள் அவரை சேவிப்பதும் இவர்களுக்கு வாழ்க்கையில திருப்பங்களை தரும். கவனம் வேண்டிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் சார்? ஒரே ஒரு கவனம், ஹெல்த்தை கவனம் இல்லாம விட்டுறது, பின்னாடி அலறுது. கேது சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அடிவயிற்று பகுதியில சர்ஜரி, அதாவது ஒரு ஹெர்னியா, அப்பெண்டிசைட்டிஸ் போன்ற வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு. தவிர நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்குமான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 2 விஷயத்தையும் மிக கவனமாக இருக்க வேண்டும்.